வேதாந்தாச்சாரியவர்ணமே சப்தாம் சுகாகதி சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு ஜயத்யாஸ்ரித சந்திராசத்வாந்த வித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவ்யா பரமம் யோம பாஸ்கரம் प्रायः प्रपदने पुंसां पौनः पुण्यं निवारयन् हस्तश्रीरङ्गभर्तुर्माम् अव्याधभयमुद्रितः नमस्तस्मै कस्मै च न भवतु निष्किञ्चन जनः स्वयं रक्षादीक्षा समुधिग समिन्धानयससे सुराधीशस्वैरक्षणकुपितशापायुधवधू दृशत्ता दुर्जात प्रशमनपदाम्भोजरजसे ராமாயணம் முழுக்கவே சரணாகதி தர்மத்தை சொல்வதற்காகவே ஏற்பட்டது என்பதை பற்றி தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதுல மூணாவது இந்த அபயப்பிரதான சாரத்துல மூணாவது அதிகாரம் சரணாகதி தாத்பரிய பிரபஞ்சம் என்பதாக. இது ராமாயணம் முழுக்க இந்த சரணாகதியை சொல்றதுன்னு சொல்லச்சு இது சரணாகதி சாஸ்திரம்னு பேரு. எம்பெருமான திருமல நம்பிகளிடத்துல 18 முறை ராமாயணம் சேவிச்சு அந்த ராமாயணத்தினுடைய அர்த்தம் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு அர்த்தம் அது மொத்தம் தெரிஞ்சுட்டேன்னு பாஷ்யக்காரருடைய சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி இந்த ராமாயணம் சேவிக்கச்சே எல்லாம் அதுவும் அந்த ஒரு அர்த்தானுசந்தானம் பண்ணிட்டு சேவிக்கச்சே நமக்கு அப்பப்போ ஒரு விசேஷம் தோணும். அது ராமாயணத்தினுடைய ஒரு பெருமை, அது சிறப்பு. அது இதுல பாலகாண்டத்துல சரணாகதி சொன்ன அதுல முதலிடக்குச்சேயே தேவர்கள்லாம் பெருமாண்டத்துல சரணாகதி பண்ற விஷயத்த சொல்லி சொன்னார். பெருமாள் தசரதர் பண்ற அந்த அசுமேத யாகத்துல தன்னுடைய அவிர்பாகத்தை கிரகிச்சுக்கிறதுக்காக வரச்சே தேவதைகள்லாமும் அவளுடைய அவிர்பாகத்தை கிரகிக்கிறதுக்கோசரம் வர அப்ப பெருமாளிடத்துல எங்கேயோ சீவிக்கின்றத்து கூட போனோம், வந்த இடத்துல கூட சரணாகதி பண்ணா கூட பெருமாள் அவளுக்கு எல்லாரும் ரட்சணம் பண்றவராக சொல்லி சொன்னார். திருசங்குவனுடைய சரணாகதி, சுனசேபனுடைய சரணாகதி, இது ரெண்டும் விஸ்வாமித்திரரிடத்துல பண்ணக்கூடிய சரணாகதி. திருசங்குவும் விஸ்வாமித்திர இடத்துல தான் சரணாகதி பண்ணான். சொர்க்கம் போகணும் அப்படின்னு சொல்லச்சே, இந்த சரீரத்தோட சொர்க்கம் போகணும்னு சொல்லி சொல்லச்சே, இந்திரன் பிடிச்சு தள்ளின உடனே அன்னமிந்திரம் கரிஷ்யாமின்னு சொல்லி சொன்ன, அதுவா அனிந்திரம்பா கரிஷ்யாமின்னு சொன்னான். இந்திரனே இல்லாத நான் பண்றேன் அப்படின்னா இன்னும் வேற ஒரு இந்திரனை நான் கிரியேட் பண்ணி வேற ஒரு சொர்க்கத்தையே நான் உனக்காக நான் உண்டாக்குறேன்னு விஸ்வாமித்திர சொல்றேன். இது சரணாகத ரட்சணத்துக்கோசரம் பண்ற ஒரு காரியம். சுனசேபனுடைய விற்த்தாந்தத்தையும் நாம போன உபன்யாசத்துல பார்த்தோம். இன்றைய தினத்துல அயோத்தியா காண்டத்துல வரக்கூடிய சரணாகதி அந்த விஷயங்கள்லாம் நாம பார்க்க போறோம். இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அது அப்படியே தேசிகன் ஒவ்வொரு விஷயத்தையும் ராமாயணத்தை எப்படி சேவிக்கணும், ராமாயணத்தினுடைய அர்த்தங்களை எப்படி எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கணும்ன்றத நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறேன். இளைய பெருமாள் சப்தாது சரணூகாட்டம் நிபீட்ய ரகுநந்தனா சீதாம் உவாசாதி யசாகா ராகவஞ்ச மகாவிரதம் என்று உபாய பரிகிரகத்தை பண்ணி இதற்கு பலமாக புருஷமாம் அனுச்சரம் வைதர்மியம் நேக வித்யதே கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி தவச்சார்த்த பிரகல்பதே
भवांस्तु सह वैदेह्या गिरिधानुषु रंस्यते अहम सर्वं करिष्यामि जाग्रत स्वपतश्चते என்று பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்த சேர்த்தியிலே தாம் அடிமை செய்ய அபேட்சித்தார் என்று சொல்லுகையாலே உபாய உபேய பர வாக்கியத்வய ரூபமான சரணாகதி மந்திர விசேஷத்தை உபபிரமித்தா. சரணாகதி மந்திரம் துவயம், அந்த துவயத்தினுடைய அர்த்தத்தை மகர்ஷி வால்மீகி மகர்ஷி லக்ஷ்மண சரணாகதி பிரகரணத்துல அதை தெரிவிக்கிறாராம். இப்படிதான் துவயார்த்தன்றத உபபிரமணம் பண்ணி தெரிவிக்கிறேன்னு சுவாமி தேசிகன் காண்பிக்கிறேன். பிராத்துச்சரணௌ காடம் நிபீட்ய ரகுநந்தனः சீதாம் உவாசாதி யசः ராகவஞ்ச மகாவிரதம். இது முதல்ல சொல்றது. இது உபாயத்தை சொல்றது, சரணாகதி என்ற உபாயத்தை சொல்றதுன்னு சொல்லி சொன்னார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சகா லக்ஷ்மணா, அந்த லக்ஷ்மணானவர் அதியசாக லக்ஷ்மணா ரொம்ப புகழ் கைங்கரியத்துல புகழ் பெற்றவராக இருந்திருக்கிற அந்த லக்ஷ்மணன் பிராத்து சரணு காடம் நிபீட்ய தன்னுடைய தமையனாக இருந்திருக்கிற ராமனுடைய திருவடிகளை கெட்டியா பிடிச்சுட்டாராம். அப்போ நிபீட்ய ரகுநந்தனா பிடிச்சுட்டு அவரை சேவிச்சு அவர் வார்த்தை சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, ராமனை பார்த்து மாத்திரம் சொல்லலையா, சீதா முவாச்சாத்தியசாக ராகவஞ்ச மகாத்மனம் மகாவிரதம்னு சொல்லி சொல்ற. சீதையை பார்த்து சொல்லி சொல்றாராம், ராமனையும் சீதா பிராட்டியையும் பார்த்து சொல்லி சொல்றாருன்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு முன்ன நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கணும். தசரத சக்கரவர்த்தி இடத்துல கைகேயி சொல்றா, ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போனோம், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படி சொல்லச்சே இத கணக்கு நீர் என்னுடைய வர்ணனை பண்ணாத போயிட்டாக்க நீர் சத்திய பிரதிஜன் இல்லாத போயிடுவே அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்ற. சரி, என்ன பண்றது? இப்ப தசரதருக்கு வாய்மூண்டு இருக்கேன், பதில் சொல்ல முடியாதவரா இருந்துட்டு இருக்கேன். இசாக்கு வம்சத்துல பிறந்தவர்தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாது போயிடுச்சு அப்படின்னாக்க அதை காட்டுல இழுக்கு வேற எதுவுமே கிடையாது. ஆகையால அவர் எதுவுமே பதில் சொல்லல. அவளே பாக்குறா, கூப்பிடுறா, சுமந்திரனை கூப்பிடுறா, போய் ராமனை போய் கூட்டும் வா, தசரதர் வர சொல்றேன்னு சொல்லுன்னு சொல்லி அனுப்புற. சுமந்திரன் கூப்பிடுறேன்னு உடனே தசரதர் கூப்பிடுறேன்னு சுமந்திரர் வந்து சொல்றேன் சொன்ன உடனே ராமரும், அப்பா நாளைக்கு பட்டாபிஷேகம் வச்சிருக்கேன், அதுக்கு ஏதோ சமாச்சாரம் சொல்றதுக்காக தான் கூப்பிடுறேன்னு நினைச்சிருந்து போறேன். அங்க போனா ராமனை பார்த்த உடனே அவர் தேம்பி தேம்பி அழறே. தசரத சக்கரவர்த்தி மூச்சை அடிச்சு கீழே விழுந்தது. அப்புறமா இவளே சொல்றா, அவருக்கு அவர் சங்கோச்சப்படுறேன் சொல்றதுக்கு, பிரச்சோதித சமய தர்மேண பிரதிநிர்ஜித சதுர்தசி வருஷாணி வஸ்தவியம் தண்டகே மயா வித்ராமே பரதஸ்யா. ஆகையால அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, கைகேயி சொல்ற, அப்பா உங்க அப்பாவை நான் 14 வருஷம் காட்டுல இருக்க சொல்லி சொல்ற. ஆகையால நீ போயிட்டு வா, 14 வருஷம் போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப சொல்லச்சே அத ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்கல.
அவர் அங்கேருந்து அதுக்கு என்ன பிரமாதம், இந்த போயிட்டு வரேன், நான் அம்மாவன்ட்ட சொல்லிட்டு போறேன், ஆற்றுல சீதைகிட்ட சொல்லிட்டு வரேன், நான் போறதுக்கு சித்தமா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆகையால அங்கேருந்து அவர் சொல்றா, இப்ப சீதையின் இடத்துல ராமர் சொல்றேன், என்ன சொல்ற அப்படின்னா, என் தகப்பனார் 14 வருஷம் பிரச்சோதித சமய தர்மேண பிரதிநிதிதா சதுர்த்தி வருஷாணி வர்த்தவியம் தண்டகேமயா பித்ராமே பரதஸ்யாபி எவ்வராஜ்யே நியோஜிதா. இப்ப நீ 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு வான்னு என் தகப்பனாருடைய அபிப்பிராயம். யுவராஜ பதத்துல பரதனை நியோஜனம் பண்ணிருக்கேன், ஆகையால நான் காட்டுக்கு போறேம்மா அப்படின்னு சொல்றேன், ராமர் சொல்றேன். அப்ப சீதா பிராட்டி சொல்றேன், ஆரியபுத்திர பிதா மாதா பிராதா புத்திர ததா ஸ்னுஷா சுவானி புண்ணியானி புஞ்சானஹ சும் பாக்கியம் உபாசதே பர்த்துர்பாக்கியம் து நாரியேகா பிராப்னோதி புருஷர்ஷபா அப்படின்னு சொல்றேன். அகங்கமிஷ்யாமி மகாவனம் பிரியே ஸ்வயாஹி வஸ்தவியம் மிகைவ பாமினி. அம்மா சீதா, நான் காட்டுக்கு போறேன், நீ இங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொன்னேன். இங்க இருந்துட்டு என்ன பண்ணமோ அந்த கழவாளுக்கு எல்லாம் சிசுரூஷை பண்ணிட்டு நீங்க இரு அப்படின்னு சொல்ற. அப்ப சீதா பிராட்டி சொல்ற, நீர் தர்மம் தெரிஞ்சுட்டு சொல்றா தெரியாத சொல்றான்னு தெரியல, அனர்ஹம் அசத்தியஞ்ச நஸ்ரோதவியம் தொயேலிதம். நீர் இப்படி சொன்ன வார்த்தை இருக்க, உம்ம வாக்குல இருந்து எதிர்பார்க்க வார்த்தையே இல்லை. இது ஒரு படித்தவளாக இருந்துருக்கிறவா இப்படிப்பட்ட வார்த்தையா சொல்லுவா? என்ன சொல்லிருக்க, நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, ஒரு மனைவியை பார்த்து நீ என்னோட வரவான்டா, நீ இங்கே இரு அப்படின்னு கூட ஒருத்தன் சொல்லுவான்னா, எல்லாரும் அவாவா அந்த இடம் ஆயிட்டு தானே போவா. இந்த மனைவிக்கு ஒரு பெரிய விசேஷம் இருந்துருக்கு. பிதா மாதா பிராதா புத்திர ததா ஸ்னுஷா சுவாமி புண்ணியானி புஞ்சானா சொம் பாக்கியம் உபாசத்தைன்னு. அப்பா அம்மா மாட்டு பொண்ணு பையன் பொண்ணு எல்லாரும் அவாவா என்ன புண்ணியம் பண்ணிருக்காளோ அந்த புண்ணியத்துக்கு உண்டான பலத்தை அவள்லாம் அனுபவிக்கிறார். ஆனா மனைவி இருக்காள, பர்த்து புண்ணியானி பர்த்தாவுடைய புண்ணியங்களை இவ நாரியேகா பிராப்னோதி புருஷர்ஷபா பர்த்தும் பாக்கியம் து நாரியேகா பிராப்னோதி புருஷர்ஷபா. பர்த்தா ஒரு புண்ணியம் பண்ணான்னாக்க இவ ஒன்றும் பண்ணாதையே அந்த பர்த்தாவுடைய புண்ணியத்தை அந்த மனைவி அடையிறான்னு சொல்லிருக்கு. ஆகையால பாரியைக்கு அவ்வளவு பெரிய ஒரு விசேஷம் சொல்லிருக்கு. கணவனை பிரிஞ்சு போய் ஒரு பாரியை இருக்கலாமா? நான் உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருக்கிறது? நீ இங்க இருன்னு என்ன சொல்ற விஷயமே அது ஏத்துக்கிற மாதிரி இல்லையே. அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருகந்தி குசகண்டக்கானு. நீர் காட்டுக்கு போனேன்னாக்கா உனக்கு முன்ன நான் நடந்து போறேன், போற வழியில கல்லு முள்ளெல்லாம் இருந்ததுன்னாக்கா அந்த முள்ளெல்லாம் நகர்த்தி நீர் நல்லபடியா காலை நடந்து வச்சு திருவடியை வச்சு நடந்து போறதுக்கு என்ன உண்டோ அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். அனன்யபாவம் அனுரக்த சேதசம் ஸ்வயாபியுக்தாம் மரணாய நிஷ்டிதாம் நயஸ்வமாம் சாது புருஷ யாச்சனாம் நாதோ மயாத்தே குருதா பவிஷ்யத்தின்னு சொல்றேன். உனக்கு என்ன நான் என்ன தெரியும் படுவாயிட்டு போறேன்னா, உன்னோட இருந்தா என்னால என்ன நீ உமால ரசிக்க முடியாதா? நான் கெஞ்சி கேட்கிறேன், நானு உம்மை விட்டு நான் பிரிஞ்சு இருந்தேன்னா நான் மரணத்தை அடைஞ்சிருவேன். நானு இது ஒரு நல்ல காரியத்தை பண்ணுன்னு கெஞ்சி கேட்கிறா சீதா பிராட்டி. ராமர் சொல்லி பாக்குறேன், ஐயோ காட்டுல போனா புலி இருக்கும் சிங்கம் இருக்கும், அது நடுவில் ஒன்ன எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறேன்.
உம்ம நடுவுல இருந்துட்டு இருக்கச்சே, உம்முடைய ரட்சணத்துல நான் இருந்துட்டு இருக்கச்சே புலிசிங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்ற. பக்தாம் பதிவிரதாம் தீனாம் மாம் சமாம் சுகதுக்கையோகோ நேத்து மருகதி காக்குஸ்த சமான சுகதுக்கினி. உமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னாக்கா அதுக்கு எனக்கும் வந்த மாதிரிதான் அர்த்தம். உமக்கு ஒரு சுகம் வந்ததுன்னா அது எனக்கும் வந்த மாதிரிதான் அர்த்தம். அதுக்கு அப்படி இருந்துட்டு இருக்கச்சே உம்முடைய சுகதுக்கங்கள்ல பங்கு கொள்பவளாக இருந்துட்டு இருக்கிற என்னையும் நீர் அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு கேட்கிறார். இப்படி எல்லாம் சொல்லச்சே அவளுக்கு இவர் சொல்றேன், ஐயோ அங்க புலிசிங்கெல்லாம் இருக்குன்னா கடைசியில ஒரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றா. அவ கிந்த்வாமன்னித வைதேகா பிதாமே மிதிலாதிபா ராமஜாமாதரம் பிராபிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். எங்கப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, என்ன உன்ன நான் பாத்துக்க முடியாது, காட்டுல நீ நாட்டிலேயே இரு அப்படின்னு என்ன விட்டுட்டு போனாக்க எங்கப்பா உன்னை என்ன நினைப்பேன்றத நீ கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. நான் நினைக்கிறது இருக்கட்டும், உங்க மாமனார் என்ன பண்ண நினைப்பேன், கிந்தாமன்யத வைதேகின்னு சொல்றேன். சம்சந்தேசத்துல ராமரும் சொல்றேன், இந்த ஜானகி சீதா பிராட்டிய விட்டுட்டு போனோம்னாக்க, சீதா பிராட்டிய விட்டுட்டு போனோம்னாக்க அந்த 14 வருஷம் கழிச்சு நான் நாட்டுக்கு போகச்சு ஜனகர் கேட்பேன், உங்க அப்பா என்னை பார்த்து கேட்பேன், என் பொண்ணு எங்கடா அப்படின்னு கேட்பேன். அவருக்கு நான் என்ன பதில் சொல்றது? நான் ஒரு நாள் இருக்கேன், ஏமாந்து போய் விட்டுட்டா, அவளை யாரோ தூக்கும் போயிட்டா, யார் தூக்கும் போனான்னு கூட தெரியல அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்பவே நீ சொல்லிருக்க கூடாதா, உனக்கு கையிலாகலன்னு தெரிஞ்சிருந்துன்னா நானான சககாரம் பண்ணி அந்த சீதைய உன்னோட வரும்படியாக நான் பண்ணிருப்பேனே. இப்படி இத்தனை நாள் சொல்லாத ஏன் போயிட்ட அப்படின்னு உங்க அப்பா கேட்பேற. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. அந்த கஷ்டம் இப்ப இல்ல அப்படின்னு சொல்றேன். அம்சத்துல வரைச்சு ஏன்னா ஹனுமான் பார்த்துட்டு வந்துட்டு ராவணனோட யுத்தம் பண்ணி அந்த சீதையை கொண்டு வர போறோம்ன்றது நிச்சயம் பண்ணிட்டதுனால அந்த கேள்வியும் அந்த கேள்விக்கு பதில் சொல்ற நிலையில இல்லாமல் நான் போயிட்டேன், நல்ல வேலை அப்பா அப்படின்னு சொல்றேன். இவர் சீதா கேட்கிற, உங்க அப்பா என்ன எங்க அப்பா என்ன நினைப்பேர்னு பாத்துக்கோ, கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். சரி இவளோட என்னத்துக்கடா கொண்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அவ கெஞ்சி கேட்கிறான், பத்திரம் மூலம் பலம் வாயத்தை அல்பம் வாய திவா பகு தாசியசே ஸ்வயம் ஆகிருத்திய தன்மை அமிர்தாத சோப்பம்னா ஒன்னும் கிடைக்கல, ஒரு இலை தான் கிடைக்குதுன்னா அந்த இலையை கொண்டு வந்து கூட கீரையை சாப்பிட்டு நான் பட்டுக்க உட்காந்து இருக்கேன். ஒரு கிழங்கு தான் கிடைக்கிறதுன்னா அந்த கிழங்கு கிடைச்சு சாப்பிட்டு நான் பட்டுக்க உட்காந்து இருக்கேன். ஏதோ பழம் கிடைக்கிறது, அது அல்பமா பகுவா கிடைக்கிறது, நிறைய கிடைக்கிறதா கொஞ்சமா கிடைக்கிறதான்னு கூட நான் பார்க்கல. நீ என்ன கொடுக்குறியோ கொடுக்கறத சாப்பிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் எனக்கு அமிர்த துல்லியமாக இருந்தது. எல்லா பெண்களும் இப்படிதான் நினைக்கணும். பர்த்தாவால நியாயார்ஜிதமான தனத்தை கொண்டு அவளுக்கு எதை பண்ணி கொடுக்க முடியுமோ அதை வாங்கிட்டு இந்த பெண்கள்லாம் அதுவே அமிர்தபானம் பண்ற மாதிரி நினைச்சிட்டு அவ இருக்கணும். அந்த பெண்களா இருக்க பார்த்தா இது வாங்கி கொடுக்கலையே, அது வாங்கி கொடுக்கலையே, இப்படி பண்ணலையே, அப்படி பண்ணலையே அப்படின்னு அந்த பர்த்தாவினிடத்துல பழி சுமத்தக்கூடாது, பர்த்தாவை நெஞ்சிக்க கூடாது, பர்த்தாவை எடப்பமா பார்க்க கூடாது அப்படின்றதெல்லாம் சாஸ்திரம். சீதா பிராட்டி சொல்ற, நீ எனக்கு போய் நினைச்சுக்க வேண்டாம், இத்தனை நாள் ஜனக மகாராஜாவுடைய குமாரத்தை தசரத சக்கரவர்த்தியினுடைய மாட்டு பொண்ணு, இவளுக்கு நான் என்ன ஆகாரம் கொடுக்கறது, எங்கேயோ கிடைக்கிற காட்டுல கிடைக்கிற இலையும் தழையும் மாடு சாப்பிட்ற மாதிரி அதை கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட பண்ணி வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் வந்துட்டுன்னா அவ என்ன நினைச்சுப்பா அப்படின்னு நீ ஒரு கால் நினைச்சுக்கிறேற, நான் ஒண்ணுமே நினைச்சுக்க மாட்டேன் அப்படின்றாலும் சீதா பிராட்டி. என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். இதுதான் ராமாயணம். இப்படிதான் ராமாயணத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கணும். அவ சொல்றா, நான் அதெல்லாம் எதுவுமே நான் நினைக்க மாட்டேன், நானே அல்பம்பா பகுவா கிடைக்கிற வஸ்துவை நிறைய கொண்டு வந்து கொடுக்குறது, ஏதோ ஒரே ஒரு பழம் கொண்டு வந்து கொடுத்தா பசியா அடங்க போறது அப்படின்னா
நீ அந்த ஒரு பழம் கொண்டு வந்து கொடுத்தியானா அந்த அமிர்த பிந்து சாப்பிடுற மாதிரி என் வாயில ஒரு அமிர்தம் விழுந்ததுன்னாக்க அது பசி மொத்தம் போக்கடிக்கிற மாதிரி ஆக போறது. ஆகையால அல்பம் வா பகுவா பத்திரம் வா பத்திரம் வா பலம் வா மூலம் வான்னு சொல்றேன். நீ இலையை கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, கிழங்கை கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, பழத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும், கொஞ்சமா கொடுத்தாலும் நிறைய கொடுத்தாலும் அதுவே நான் அமிர்தமாக நினைச்சிட்டு நான் உன்னோட நான் இருக்கேன். நீ அதுக்கெல்லாம் நீ சங்கோச்சப்படுவானா? ஜனக மகாராஜா அவனுடைய பொண்ணுக்கு இப்படி நான் ஒன்றும் பண்ணாத போயிட்டேன்னு நீ நினைச்சுக்குவானா? தசசக்கரவர்த்தியினுடைய மாட்டு பொண்ணுக்கு இப்படி பண்ணிட்டேன்னு நீ நினைச்சுக்குவானான்னு ஒரு பெரிய டிபேட் நடக்குது. இது மொத்தத்தையும் அவா 2 பேரும் கணவன் மனைவி பேசிட்டு இருக்கா. இப்ப லக்ஷ்மணன் தனக்கு அதுல போய் என்ன இடம் இருந்துட்டு இருக்கு? அவ என்ன பேசி தீர்மானம் பண்றாளோ பண்ணிட்டு வரட்டும்ட்டு ஒரு வாசல்லயே நின்றுட்டு இருக்கு. இது மொத்தத்தையும் கேட்டு இருக்கே நீங்க நடக்கிறது. அப்படி சொன்ன பிற்பாடு ஏதோ போனா போயிட்டு போறதுன்னு கடைசியில ஒரு பிரகாரமா சீத வரத்தை அங்கீகாரம் பண்ணிட்டு சரி வந்துடும் பொண்ணை அழைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாம் பரிஷ்வஜ்ய பாகுபியாம் விசம்யாமிவ துக்கினாம் உவாச்ச வச்சனம் ராமஹ பரிவிஸ்வாசயஸ்ததேவ நதேவி பத துக்கேன ஸ்வர்கமப்ய அபிரோச்சயே நஹிமேஸ்தி பயம் கிஞ்சித் ஸ்வயமம்போதிவத் சர்வதः தவ சர்வம் அபிப்ராயம் அவிஜ்ஞாய சுபானனே வாசல்ல ரோதே ரண்யே சக்திமான் அபி ரக்ஷணே யத் சிருஷ்டாசி மயா சார்த்தம் வனவாசாய மைதிலி நபிஹாத்தும் மயா சக்தியா பிரீதிர் ஆத்மவதாய இவ்வளவு நாள் பேசுறது மொத்தம் உன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்காத இல்ல, அந்த அபிப்பிராயத்தை வியக்தமாக நீ வெளிப்படையாக தெரிஞ்சு உன் வாயால கேட்கணும்ன்றதுக்காக தான் சொன்னேன். நீ என்னோட வனவாசம் வரத்துக்காகவே படைக்கப்பட்டவள் நீ. அதான் சொல்ற என் சிருஷ்டாசி மயா சார்த்தம் வனவாசாய மைகதி நவிகாத்தும் மயா சக்கியா பிரீதிர் ஆத்மாவதாய ஒன்றை விட்டுட்டு என்னாலேயே இருக்க முடியாதுன்னு கொஞ்ச நாள் பின்ன இப்படி சொல்றேன், உடனே இப்படி சொல்றேன். இதுதான் ராமர். ராமோத் வெர்ணா பிபாஷது. ராமர் 2 வார்த்தை சொல்ல மாட்டேன். என்ன வார்த்தைன்னு தான் தெரியல அப்படின்னா அப்ப கேட்கட்டே சொல்றேன், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன இருக்குன்றது வியக்தமா தெரியணும்ன்றதுக்காக தெரிஞ்சுக்கணும்ன்றது. இப்ப சொல்றாரு எனக்கு நல்லா தெரியும், நீ என்னோட வனவாசம் போறதுக்காகவே வனவாசம் பண்றதுக்காகவே படைக்கப்பட்டவளாக இருந்துட்டு இருக்கேன். எனக்கு யாருக்கும் பயம் கிடையாது, சிங்கத்தின் பயம் கிடையாது, புலியின் பயம் கிடையாது, உன்னைன்னா ரசிக்க முடியாது போயிடுமான்னா என்னால நான் இப்படி ஒரு பெரிய விசாரம் பண்ணி சீதா பிராட்டி அழைச்சும் போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு ततः प्रसृष्टा प्रतिपूर्णमानसा यशस्विनी भक्तनिवेश्य भाषितं धनानि रत्नानि च धातुमङ्गना प्रचक्रमे धर्मभृतां वनस्विनी. ராமர் கூட அழைச்சும் போறேன்னு சொல்லிட்ட உடனே அவ்வளவு சந்தோஷம் வந்துட்டுதான் அவளுக்கு. அந்த சந்தோஷத்தினால தன்னுடைய தனங்கள் எல்லாவற்றையும் யார் யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா, எல்லாம் ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொன்னேன். இந்த சம்வாதம் மொத்தத்தையும் லக்ஷ்மணன் கேட்டுருக்கே. அவர் கேட்டுட்டு வாசல்ல ராமர் வந்த உடனே அப்படியே நெடுங்காடையா அப்படியே காலில் திருவடியில விழுந்து அவர் திருவடியை கட்டியா பிடிச்சுட்டாரு. அந்த வெளியில வரைச்சே 2 பேருமா வர, யாரு ராமர் மாத்திரம் வரல, ராமர் சீதா 2 பேருமா வரணும். அந்த 2 பேரும் பார்த்து அப்படியே கீழே விழுந்து திருவடியை பிடிச்சுட்டே மேல ஒரு வார்த்தை சொல்றாராம். 2 பேரையும் பார்த்து சொல்றாராம். स्वभ्रातु शरणं गाढं निपीड्य रघुनन्दनः सीतामुवाच अचेतां राघवञ्च महात्मनम् यदि गन्तुं कृता बुद्धिः वनं मृगगजायुतम् अहं त्वाम् अनुगमिष्यामि वनमग्रे धनुर्धरः. அப்படி 2 பேரும் போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான்னாக்க நானும் உம்மோட வரேன். நான் வில்ல எடுத்துட்டு உமக்கு ஒரு பாதுகாப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்றேன். மயா சமேதோ ரண்யாணி ரம்யாணி விசரிஷேசி. என்னோட கூடவே ரொம்ப 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 ரமணீயமாக இருக்கக்கூடிய அந்த காட்டுல நீங்க எல்லாம் சஞ்சாரம் பண்ணுங்க. நான் வேற எதையுமே நான் விரும்பல.
ந தேவலோகாக்கிரமணம் சாமரத்துவம் அகமிருடே ஐஸ்வர்யம் வாபி லோகானாம் காமையே நத்வயா வினா. அந்த ராமனுக்கு கைங்கரியம் பண்றது தவிர எனக்கு தேவலோகத்துல இந்திர பதவி வேணாம், அந்த இந்திர பதவி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், தேவனாக இருக்கிறதும் வேணாம், நீ ராஜாவா இருக்கணும்னு சொன்னா கூட எனக்கு வேணும். ஆகையால நான் ஒன்னும் பின்னாடியே வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றேன். இந்த பிரார்த்தனை தான் இந்த இடத்துல சொல்றேன். பிராத்துஸ்கரணோ காடம் நிபீட்டிய ரகுநந்தனா சீதா முவாச்ச அதீதாக ராகவஞ்ச மகாவிரதம் என்று உபாய பரிகிரகத்தை பண்ணி. இந்த இடத்துல உபாயம் என்ன? சரணாகதி தான். இந்த சரணாகதிய பெருமாளும் பிராட்டியுமாக சேர்ந்து இருக்கிற ஒரு நிலையில இந்த சரணாகதிய பண்றேன். குருஷ்வமாம் அனுசரம் வைதர்மியம் தேக வித்யதே கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி தவச்சார்த்தா. இவர் சொல்ற, லக்ஷ்மணர் சொல்ற, குருஷ்வமாம் அனுசரம் இவர் பின்னாடி வர அப்படின்னு சொல்லச்சே ராமர் யோசனை பண்றேன். எனக்கு தான் தள்ள எடுத்து காட்டுக்கு போகணும்ன்றது, உனக்கு என்ன இருக்கு? தசரதுக்கு கை வரம் கேட்கட்டு ராமர் லக்ஷ்மணர் 2 பேரும் காட்டுக்கு போகணும்னு சொன்னாடான்னா சொல்லவே இல்லை. ராவன் மொத்தம்தான் காட்டுக்கு போகணும்னு சொன்னான். நான் போறேன், இவள் என்னுடைய பத்னியா போயிட்டா, எம் சீதா மமசுதா சகதர்ம சரித்தவான்னு எல்லா பண்ற தர்மங்கள் எல்லாவற்றையும் உன்னோட கூடவே இருக்கிறவளாக இருக்கான்னு ஜனக மகாராஜா ஆசீர்வாதம் பண்ணி இவரை கன்னியாதானம் பண்ணி அந்த பெண்ணை பிரதிகிரகம் பண்ணிடுவ. அவளும் என்னோட வரேன்னு சொல்றா. அவளை விட்டுட்டு போறது நியாயம் இல்லை. ஒன்னாயிட்டு போகணும்னு நீ கேக்குறிய, நீ என்னத்துக்குப்பா என்னோட வரணும், உனக்கு என்ன தலை இருக்கு அப்படின்னு ராமர் நினைக்கிறேன். இந்த ராமர் நினைக்கிறது மொத்தம் லக்ஷ்மணருக்கு தெரியுது. குருஷ்வமா மனுச்சரம் வைதர்மியம் நேக வித்தியதே, நானும் உன்னோட வரத்துக்கு தயவு செஞ்சு நேர் அங்கீகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. வைதர்மியம் நேக வித்தியதே, இதுல ஒன்றும் பெரிய தப்பு ஒன்றும் வந்துள்ள. கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி தவச்சார்த்த பிரகல்பதே, நான் கிருதார்த்தனாக ஆவேன். கிருதார்த்தன், கிருதகிருத்தியன், கிருதார்த்தன் அப்படின்னு 2 சப்தங்கள். செய்ய வேண்டியத செஞ்சமானாக்கா அவ கிருதகிருத்தியான்னு சொல்றது. பெற வேண்டியத பெற்றார்கள், அதை அடைந்தார்களானால் அவர்கள் கிருதார்த்தர்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி நான் உமக்கு கைங்கரியம் பண்ணினேன்னாக்கா அந்த கைங்கரியம் தான் நான் பெற வேண்டியது. அதுவும் பெருமாளும் பிராட்டியுமாக இருந்துருக்கிற உங்க 2 பேருக்கும் நான் கைங்கரியம் பண்ணனாக்கா நான் கிருதார்த்தனாக ஆயிடுவேன். என்னுடைய ஜென்ம சாஃபல்யம்ன்றது வந்துடும் எனக்கு. தவச்சார்த்த பிரகல்பது, உமக்காக இது, அது உமக்காக தானே நானே இது பண்ணிருக்கேன். என்னுடைய பிறவியே எதுக்காக உமக்கு கைங்கரியம் பண்றதுக்காக தானே ஏற்பட்டவனாக நான் இருந்திருக்கேன். புருஷமாம் அனுச்சரம் வைதர்மியம் நேக வித்தியதே, நான் உம்மோட பின்தொடர்ந்து வரதில்ல, நேர் அங்கீகாரம் பண்ணிட்டோம். வைதர்மியம் நேக வித்தியதே, இதுல ஒன்றும் தோஷமே இல்லையே அப்படின்னு அவர் சொல்ற. அது மாத்திரம் சொல்ல, நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு தெரியுமா அப்படின்னு. நீ எனக்கு என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்ட, பவாஸ்து சக வைதேகியா கிரிசானு ரம்சதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத ஸ்வபதே அப்படின்னு சொல்ற. பவாஸ்து சக வைதேகியா கிரிசானுஷு ரம்சதே, நீ நேர்ல பிராட்டியோட கூட வைதேகியோட கூட அந்த மலை முகடுகள்ல சுதந்திரமா சந்தோஷமா நீங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கும்.
அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஷ்டத்தை நேர் மூச்சுக்கு செய்யோ தூங்க செய்யோ எல்லா சமயத்தையும் எல்லாத்தையும் நான் அகம் சர்வம் கரிஷ்யாமி நான் எல்லாம் பண்றேன் உனக்கு. அப்ப என்னையே நீர் வானான்னு நீர் சொல்லணும் அப்படின்னு லக்ஷ்மணன் கேட்கிறேன். இப்போ பெருமாளை பின்தொடர்ந்து போவது அதனுடைய பலன் ரெண்டுமே சொல்லப்படுகிறது. உபாயம் பெருமாளிடத்துல சரணாகதி ராமன் லக்ஷ்மணன் ராமன் சீதா ரெண்டு பேரும் இருக்கிற ஒரு நிலையில அவளுடைய திருவடியில விழுந்து பிரார்த்தனை பண்றது அதுதான் சரணாகதி, அதுதான் பரநியாசம், அதுதான் இந்த இடத்துல லக்ஷ்மணர் பண்றேன். இப்படிப்பட்ட ஒரு சரணாகதி ரூபமான உபாயத்தை பண்ணினாக்கா வரக்கூடிய பலன் என்ன அப்படின்னா அந்த திவ்ய தம்பதிகளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம். அதுதான் பவாஸ்தக வைதேஷ்யா கிரிசானுஷு ரம்சத்தை அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஷ்டத்தைன்னு சொல்லி சொல்ற. இது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் துவயத்தினுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. துவயத்துல பூர்வார்த்தம் என்ன சொல்றது? உபாயத்தை சொல்றது. அந்த பிராட்டியோடு கூட இருந்துருக்கிற சிவன் நாராயணன் சொல்றதுனால பிராட்டியோடு கூட இருக்கிற எம்பெருமானுடைய திருவடிகளை சரணமாக பற்றுவது, அதுதான் உபாயம். அந்த உபாயம் தான் இந்த இடத்துல சொல்றது. இந்த உபாயத்தை இந்த சரணாகதிய பண்ணமானாக்க இதனால வரக்கூடிய பலன் உத்தரகண்டத்தினால சொல்றது. சிவந்தே நாராயணா நமகான்னு சொல்லச்சே கைங்கரிய பிராப்தி சம்சார நிவர்த்தி இது ரெண்டுமா சேர்ந்து இருக்கக்கூடிய இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தின்ற ரூபமான பலன். இப்ப இங்கேயும் பலனாக சொல்றது எது அப்படின்னா பெருமாளுக்கு பெருமாளும் பிராட்டியும் இருக்கிறது பவான்ஸ்துத வைதேஷ்ய கிரிசானுஷுரம் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஷ்டத்தைன்னு சொல்றதுனால இந்த கைங்கரிய ரூபமான பல சித்தி. ஆகையால அயோத்தியா காண்டத்துல லக்ஷ்மணர் பண்ற சரணாகதி சொல்லப்படுகிறது. இத வால்மீகி துவயார்த்தத்தை தெரியப்படுத்துற அப்படின்னு சொல்லி சொல்ற. சாரத்திலையும் இந்த ஸ்லோகங்கள்லாம் எடுத்து துவயார்த்தத்துக்கு திருஷ்டாந்தமாக சொல்லி சொல்ற சுவாமி அங்க. அதுக்கப்புறமா லக்ஷ்மணன் தான் சரணாகதி பண்ணான்னா பரதன் கூட தானே சரணாகதி பண்ண. அப்ப அந்த பரதன் பண்ண சரணாகதி பலிக்காத போயிட்டேன். பரதன் என்ன பண்ண, அவரும் தான் நான் பிராண தியாகமே பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பரதன் போய் ராமனுடைய திருவடியில விழுந்து எங்க அம்மா ஏதோ தப்பு பண்ணா பண்ணிட்டு போறேன், நான் உமக்கோசரம் வேணா நான் காட்டுக்கு போறேன், நீர் நாட்களை இருந்துட்டு நீர் ராஜ்ய பரிபாலனும் பண்ணணும் தானே பிரார்த்தனை. அவர் எவ்வளவு அழுந்து கேட்டு அவருக்கு பலிக்கலைங்க. அப்ப லக்ஷ்மணர் வந்தத்தை இப்போ இது எப்படின்னு ஒரு கேள்வி வந்து முற்பாடலான தேவர்கள் பண்ணின பிரபத்திக்காக ராவணவசத்துக்கு எழுந்தருள் செய்யும் பிற்பாடலான ஸ்ரீ பரதாழ்வான் பண்ணின பிரபத்திக்காக மீண்டு திருவபிஷேகம் பண்ணி ராஜ்யம் பண்ணுகையும் விருத்தமானபடியாலே பரதாழ்வானுக்கு பிரபத்தி பண்ணின போதே பரம பலன் தடக்கன தலை கட்டிற்று இல்லையே ஆகிலும் அவருக்கு கைகை வரத்தாலே பிரசக்தமான அவத்தியம் தீரும்படி மறுபடியே தம்பிக்கு வான்பணையம் வைத்து போய் வானோர் வாழ என்கிறபடியே அப்போது சாட்சாத் பலமான திருவடிகளுக்கு பிரதிநிதியான ஸ்ரீ சடகோபனாலே சபலத்துவம் சொல்லி பின்பு பூர்வ பிரதிஜாத்தமான தேவகாரியம் தலை கட்டினவாறே ஸ்ரீ புஷ்பக விமானத்தாலே சாட்சாத் பலமான திருவடிகள் ஸ்வயம் ஆகதங்களாய் அயத்ன லப்தனங்களானபடி சொன்னான். இது கொஞ்சம் பற்றி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்.
இது முற்பாடலான தேவர்கள் பண்ணின பிரபத்திக்காக ராவண வதத்துக்கு எழுந்தருளும் அயோத்தியா காண்டத்துல வரது பரதன் ராமரிடத்துல திருநாட்சி பண்றாரு இன்னும் கெட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. அங்க ஒரு சில நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கணும். ராமர் காட்டுக்கு எழுந்துட்டு தசரத சக்கரவர்த்தி சொர்க்கலோகம் போயாச்சு. இப்ப ராஜ்யம் ராஜா இல்லாத ஆயிடுச்சு. ஏன்னா பரதனும் சத்ருகனும் அவ மாமாவாத்துக்கு போயாச்சு. இப்போ ராஜா இல்லாத ராஜ்யம்ன்றது இருக்கவே கூடாது, ஒரு க்ஷணம் கூட இருக்கக்கூடாது. ஆகையால இப்ப ராஜா இல்லாத ஒரு ராஜ்யம் ஆயிட போறதுன்னு சொல்லிட்டு மந்திரிமார்கள்லாம் கொஞ்சம் டெம்பரரியா அந்த ராஜ்யத்தை பார்த்துட்டு பரதனை வரவழைச்சு இருக்கிற நடந்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்லி அந்த பரதனையே நீயே ராஜாவாக முடிசூட வேணும்னு பிரார்த்தனை பண்றார். அப்போ பரதன் மாட்டேன்னு சொல்லிடுறேன். அப்போ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் போய் ராவணா அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ராமரை அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் போறேன். தான் மாத்திரம் போல அயோத்திய ஜனங்கள் எல்லாரும் இதுதான் ஆசைப்படுற. அதே கைகேயி கௌசல்யா எல்லாரையுமே அழைச்சிட்டு போறேன் ராமர் இருக்கிற இடத்துக்கு. என் நிமித்தம் இமம் தேசம் கிருஷ்ணாஜின ஜடாதரஹ ஹித்வா ராஜ்யம் பிரவிஷ்டஸ்துவம் தத்சர்வம் வக்துமர்ஹசி இத்யுக்த கைகேயி புத்திரஹ காகுஸ்தேன மகாத்மனா பிரகிருஹ்ய பலவத் பூயஹ பிராஞ்சலிர் வாக்கியம் அப்ரவீத். நீ என்ன வந்திருக்கேன்னு தெரியலையே, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கே, என்ன சமாச்சாரம்ப்பா அப்படின்னு சொன்ன. ஆரியதாக பரிச்சே கிருத்வா கர்ம சுதுஷ்கரம் கதஸ்வர்க்கம் மகாபாகுவோ புத்திரசோகாப்பி பீடிதா. உனக்கு தெரியாதா, தசரத சக்கரவர்த்தி புத்திரசோகம் தாண்டாத. சரி, நீ ராஜ்யம் பண்ண ये भी सचिवैः सार्धं शिरसा याचितो मया भ्रातुः शिष्यस्य दासस्य प्रसादं कर्तुमर्हसि. அங்க இருக்கிற மீதி பேர்லாம் சொல்லி சொன்னா, அப்ப உங்க அப்பா இஷ்ட பிரகாரத்துக்கு நீ ராஜ்ய சாசனம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னா. ஆனா எனக்கு அதுல இஷ்டம் இல்லை. எங்க அம்மா ஏதோ அறிவில்லாத தனமாக பண்ணிட்டா, அதுக்காக நான் அங்கீகரிக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, எல்லாருடைய எண்ணமும் ஒரே மாதிரி இருக்குன்றத தெரிவிக்கிறதுக்காக ஏபி சச்சிவி சார்த்தம் சிரசா யாசிதோமயா பிராத்துவோ சிஷ்யசிய தாசசிய பிரசாதம் கர்த்துமசி. நான் உன்னுடைய பிராத்தா, உன்னுடைய சிஷ்யன், உன்னுடைய தாசன், எனக்கு நீர் அனுகிரகம் பண்ண. தலிதம் சாஸ்திரம் பித்ரியம் சர்வம் சச்சிவ மண்டலம் பூஜிதம் புருஷ வியாகிரான் அதிக்கிரமித்து மர்ஹசி. இது மூத்த மகனுக்கு தானே இந்த ராஜ்யம்ன்றது சொல்லிருக்கு. அந்த தர்மத்துல நீர் அதிக்கிரமிக்க கூடாது, தாண்டக்கூடாது. ஆகையால நான் பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னா, ஸ்வயா ராஜ்யம் அயோத்தியாயாம் பிராப்தவியம் லோகசத்கிருதம் வஸ்தவியம் தண்டகாரண்யே மயா வத்கல வாசசாம். நீர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணும். எங்க அம்மா பண்ண பாபத்துக்கு நான் இந்த காட்டுல மரவரி தரிச்சுட்டு நான் அல்லாடியும் கிடக்குறேன். நான் இருக்கேன், எனக்கு போக விசாரப்படாத. இப்படி வியாதிஷ்ட மகாராஜா திவ்யன் தசரதோக சச்ச பிரமாணம் தர்மாத்மா ராஜலோக புருத்தவன்னு சொல்லி அந்த பரதன்
மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை பண்ற. அப்போ அந்த பிரார்த்தனை பண்ணச்சு அவரு தானே ஒரு ஒரு சரணாகதி பண்ணி பிரார்த்தனை பண்ற. ராமன் திருவடியில விழுந்து இங்க பண்ற. அப்ப அது ஏன் பலிக்காது போயிருக்கு? லக்ஷ்மணர் சரணாகதி பண்ண அந்த சரணாகதி பண்ண உடனே அவருக்கு பலன் வந்துடுச்சு. சரிவா போலாம், நீயும் போலான்னு சொல்லிட்டு அந்த கைங்கரியத்துக்கு அங்கீகாரம் பண்ணிட்டு பரதன் பண்ண சரணாகதிக்கு வரைச்சே வேற மாதிரியா இருந்துட்டு இருக்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்றேன். பரதன் பண்ற சரணாகதிக்கு முன்ன தேவதைகள்லாம் சரணாகதி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா லக்ஷ்மணர் சரணாகதி பண்ணிருக்கேன். இப்ப இந்த தேவதைகள்லாம் பண்ண சரணாகதி பிரகாரத்துக்கு தேவதைகளுக்கு ரட்சணம் ஏற்படுத்துவதற்காக ராமர் காட்டுக்கு எழுந்துள்ளார் ராவண வதம் பண்றதுக்காக. அப்போ அந்த சரணாகத்தாளாக இருக்கிற தேவதா சம்ரக்ஷணம் முற்பட ஏற்பட்டது. அதுக்காக போடு. லக்ஷ்மணனுடைய சரணாகதி இந்த முதல் பண்ண தேவதைகளுடைய சரணாகதிக்கு எதிர்மறையானது அல்ல. லக்ஷ்மணர் ராமனுடைய திருவடியில விழுந்து அப்பா என்ன சொல்றது, நான் உண்மை பிரார்த்தனை பண்றேன், நீர் காட்டுக்கு போவான்டாம், நான் ஜனங்கள் மொத்த பேரையும் கூட்டம் நான் சொல்லி வைக்கிறேன், நானு அவ கிடக்குற கைகேயி நீர் ராஜ்ய சாசனம் பண்ணும், அதுக்காகவும் மண்டபத்துல சரணாகதி பண்றேன்னு கணக்கு சொல்லியிருந்தாக்கா அப்பா அந்த லக்ஷ்மணருடைய சரணாகதியை கூட பெருமாள் அங்கீகரிச்சிருப்பேரா மாட்டேறான்றது தெரியாது. லக்ஷ்மணர் பண்ண சரணாகதி என்ன அப்படின்னா, நீ காட்டுக்கு போறேன்னு தீர்மானம் மட்டும் என்னையும் ஆயிடுச்சும்போ அப்படின்றதுதான் அவர் சொல்ற வார்த்தை. ஆகையால லக்ஷ்மணனுடைய சரணாகதி உடனே சஃலமாயிடுச்சு. இப்ப பரதனுடைய சரணாகதிக்கு வரைச்சே அங்கேயும் அந்த பரதனுடைய சரணாகதி பொய்த்து போல. என்ன பண்ணிருக்க அப்படின்னா, 14 வருஷம் கழிச்சு மறுபடியும் ராஜ்யசாசனத்தை அவர் அங்கீகாரம் பண்ணிட்டு அது பரதன் பண்ண சரணாகத்தினால. பரதன் சொல்ற, யாவதா வர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா தாபத்வமிக சர்வஸ்ய சுவாமித்வம் அனுவர்த்தயாம் சிரஸ்யஞ்சலி மாதாய. தலைமையில கை கூப்பிண்டு சொல்றேன், என்னால முடியல இந்த ராஜ்யபாரத்தை பண்றதுக்கு, நீர்தான் இந்த ராஜ்யபாரத்தை ஏத்துக்கணும். யாவது ஆவர்த்ததே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரா, இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் நீர்தான் ராஜாவாக இருக்கும். தாவத்வம் மிக சர்வசிய சுவாமித்வம் அனுவர்த்தையா, சர்வசிய சுவாமித்வம் அனுவர்த்தையா, நீர் பின்பற்ற வேணும்னு சொல்லி பிரார்த்தனை. அப்ப அந்த பரதனுடைய பிரார்த்தனையை ஏற்பட்டது. முற்பாடரான தேவர்கள் பண்ணின பிரபத்திக்காக ராவணவதத்துக்கு எழுந்தருளுகையும், முற்பாடரான பெருமாள் அவதாரம் பண்றதுக்கு முன்னே தேவதைகள்லாம் சரணாகதி பண்ணிட்டா அவளுக்காக பெருமாள் எழுந்தருளினார். பிற்பாடரான ஸ்ரீ பரதாழ்வான் பண்ணின பிரபத்திக்காக மீண்டும் திருவபிஷேகம் பண்ணி ராஜ்யம் பண்ணுகையும், அப்புறம் பண்ணது பரத்தே பிற்பாடரான அப்புறமா பண்ண சரணாகதி, அந்த பரதன் பண்ண சரணாகதிக்காக மீண்டும் திருவபிஷேகம் பண்ணி ராஜ்யம் பண்ணுகையும், மீண்டும் திருவபிஷேகம் பண்ணி ராஜ்யம் பண்ணுகை அப்படின்னு விருத்தமானபடியாலே என்ன ஆறுது, தேவதைகள் பண்ண சரணாகதிக்காக காட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டு அங்கிருந்து உடனே ராஜ்ய பரிபாலனம் பண்ணோம்னா அந்த சரணாகதிக்கு இது விருத்தமாயிடுச்சு. காட்டுல சஞ்சாரம் பண்ணி ராவணவதம் பண்றதுக்கு ஒரு வியாஜத்தை ஏற்படுத்திட்டு ராவணவதம் பண்ணுறதுக்காக தானே பெருமாள் அவதாரம் பண்ணிருக்கேன். அப்ப அதுக்கு விருத்தமா ஆயிடுச்சு. காட்டுக்கே போகாது, நாட்டுக்கு சித்திரக்கூட்டத்துல இருந்து திரும்பி வந்துட்டுமானாக்கா இது நாட்டுக்கு போறதுன்றது அது விருத்தமா போயிடுச்சு. அப்போ
ஸ்ரீ பரதாழ்வனுக்கு பிரபத்தி இது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடாக இருக்கிற அப்படின்னால பரதாழ்வானுக்கு பிரபத்தி பண்ணின போதே பரமபலம் சடக்கென தலை கட்டிட்டு இல்லையே ஆகிடும். பரதாழ்வான் சரணாகதி பண்ணா கூட அதனுடைய பலம் உடனே கிடைக்கல. ஏன்னா முன்ன பண்ண சரணாகதிக்கு இது விருத்தமா போயிட்டு ஆகையால அதுக்கு பலன் உடனே கிடைக்கல. ஆனா அவருக்கு கைகேயி வரத்தாலே பிரசக்தமான அவத்தியம் தீரும்படி மறுபடியை தம்பிக்கு வான்பணையம் வைத்து போய் வானோர் வாழ என்கிறபடியே அப்போது சாட்சாத் பலமான திருவடிகளுக்கு பிரதிநிதியான ஸ்ரீ சடகோபனாலே சபலத்துவம் சொன்னேன். இங்க ஒன்னும் பரதாழ்வானுடைய சரணாகதி வீணா போல, இங்கேயும் பரதனுடைய சரணாகதி ஒரு பிரகாரமா சித்திக்கதான் சித்திச்சு. மறுபடியை தம்பிக்கு வான்பணையம் வைத்து போய் வானோர் வாழ செருவுடைய திசை கருவம் திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோயில் திருவடிதன் திருவுருவும் திருமங்கை மலர் கண்ணும் காட்டி நின்று ஒருவுடைய மலர் நீளம் காற்றாட்ட ஒசலிக்கும் ஒளியரங்கமே. பெரியாழ்வார் மொழி ரங்கநாதனை பத்தி சொல்ற இந்த தசகமே அற்புதமான தசகம். இந்த பாசுரங்கள் அந்த தசகத்துல இருக்கிற பாசுரங்கள் ஆழ்வார் பாசுரத்துல எதுல சோட போறது, எது சுவாரஸ்யம் இல்லாததுன்றது எல்லாத்தையும் எல்லாம் சுவாரஸ்யம் இருக்கு. நம்மள மாதிரி ஒன்றும் பெருசா விசேஷமா வேதாந்த எல்லாம் தெரியாதவாளுக்கு கூட இந்த தசகங்கள் எல்லாம் இந்த தசகத்தினுடைய அர்த்தங்கள்லாம் பார்த்தோம்னா கல்ல ஜலம் வந்துடும். அப்படி ரங்கநாதனை அனுபவிக்கிறேன் இந்த இடத்துல வரச்சேன். இப்ப என்னாச்சு, அவருக்கு கைகை வரத்தாலே பிரசக்தமான அவசியம் சேரும்படி பரதனுக்கு ஒரு பெரிய பழிச்சொல் வந்து, என்ன பழிச்சொல் வந்துட்டு, கைகை கேட்கிறா பரதனுக்கு முடிசூடணும் அப்படின்னு கேட்கிறான். அந்த பரதனுக்கு முடிசூடணும்னு சொன்ன இந்த பரதன் ராஜ்யகாட்சியாக ஆயிட்டான்ற மாதிரி ஆயிட போறது, ராஜ்யத்தை விரும்புறவன்ற மாதிரி ஆயிட போறது. இப்ப இது பரதம் அம்மா வாங்கி கொடுத்தா, நேர் வழியில இல்லாத வழியில தசரத சக்கரவர்த்தியில இருந்து பரதனுக்கு வாங்கி கொடுத்தா, அந்த ராஜ்யத்தை பரதன் சாசனம் பண்ணா அப்படின்னு ஒரு பெரிய பழி வந்துட போறது. அந்த பழிய வராதபடி பண்ணி மறுபடியை தம்பிக்கு வான் பணையம் வைத்து போய் வானோர் வாழ. அப்போ ஒரு சாட்சாத் பலத்து சரணாகிதியுடைய ஒரு சாட்சாத் பலம். மறுபடியை தம்பிக்கு வான்பணையம் வைத்து என்ன, தன்னுடைய திருவடி பாதுகை, அந்த பாதுகைய பரதனிடத்துல கொடுக்கிறேன். அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, நான் 14 வருஷம் கழிச்சு நான் ராஜ்ய சாசனம் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். அப்பா என்ன 14 வருஷம் போசன, நீ ராஜ்ய சாசனம் உனக்கு வரணும்னு கை கேட்கிற. அப்பா மாட்டேன்னு சொல்லல, அதை அங்கீகரிக்கிறதோ அங்கீகரிக்காததோ அது உன் இஷ்டம். ஆனா எனக்கு சொன்ன வார்த்தை நான் 14 வருஷம் காட்டுக்கு போகணுன்றது. ஆகையால நான் 14 வருஷம் காட்டுக்கு போறேன். காட்டுக்கு போன பிற்பாடு அப்புறம் நான் ராஜ்ய சாசனம் பண்றேன்னு சொல்றேன். ஆனா இவன் பண்ண பிரபத்தியினால சரணாகதியினால பெருமாள் என்ன சொல்ற, நான் வரல, என் பாதுகையை எடுக்கும் போதுன்னு சொல்றேன். மறுபடியை வான்பணையம் வைத்து அப்படின்னு சொல்றேன். இப்ப என்ன அந்த மறுபடிய தனக்கு பிரதிபூவாக பணயமாக அடகு பொருளாக வைக்கிறேன். அடகு பொருளாக வைக்கச்சே அந்த வஸ்து, அந்த அடகு பொருளை கொண்டு வாங்குற வஸ்துவை காட்டிலும் அடகு பொருளுக்கு மதிப்பு அதிகமா இருக்கும்.
இப்ப தங்கத்தை வச்சு அடகு வச்சு கடன் வாங்குறோம். தங்கம் 10,000 ரூபாய் விலையா இருக்கும்னாக்கா அவ கொடுக்குற ரூபாய் எவ்வளவு இருக்கும்னாக்கா 6,000 7,000 தான் இருக்கும். அப்ப அடகு வைக்கிற வஸ்து இருந்துருக்க அதுக்கு வேல்யூ அதிகம். அந்த அடகுக்காக பெறக்கூடிய ஒரு வஸ்துவை காட்டுவோம். இப்ப இங்க அடகு எதுக்கு வைக்கிறேன் அப்படின்னா ராமனுக்கு பிரதிபூவா பாதுகைய அடகு வைக்கிறேன். இப்ப அடகு வைக்கிற பொருளா போயிட்டு படினால ராமனை காட்டிலும் வேல்யூ மதிப்பு மிக்கதாக ஆகுது அந்த பாதுகை. பாதுகையே கிடைச்சிட்டோம்னாக்க இதை காட்டிலும் வேற என்ன போகணும்? பரதனுடைய பிரபத்தி சித்திச்சு போச்சுன்னு தானே சொல்லணும். அதான் சொல்ற, மரவடியை தம்பிக்கு வான்பனையம் வைத்து போய் வானோர் வாழ செருவுடைய திசைக்கருவம் திருத்தி வந்து வானோர் வாழ. வானோ தேவதைகள், அவளுக்கெல்லாம் ஒரு க்ஷேமத்தை ஏற்படுத்துவதற்காக தென் திசையில இருந்திருக்கிற ராவணன் முதலியவர்களை வசம் பண்ணி அதை திருத்தி அதுக்கு செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் செய்து திருத்தி வந்து உலகாண்ட திருமால் மறுபடியும் அயோத்திக்கு வந்து அவர் திருவபிஷேகம் 12 பட்டாபிஷேகம் 12 உலகாண்ட திருமால் அந்த பெருமாள் இந்த ராமன். அப்படி இருக்கச்சே பரதனுக்கு தன்னை காட்டிலும் மதிப்பு மிக்கதாக இருக்கிற பாதுகையே பணயமாக வச்சிருப்பான். அப்ப அந்த பாதுகையை பணம் வச்சு அந்த பாதுகையை எழுந்துருளை பண்ணிட்டு போறாருனாக்கா அது ராமனை காட்டிலும் வசதி தானே அது. அப்ப அது பணயமா தானே வச்சுட்டு போயிருக்காரு. அது வசதியான வசதியா இருக்கிறதுனால பரதனுடைய பிரபத்தை சித்திக்கலைன்றது கிடையாது. சாட்சாத் பலமான திருவடிகளுக்கு பிரதிநிதியான சாட்சாத் பலம் என்ன? ராமன் திருவடி அந்த அந்த அங்க அயோத்தியில பொன்னடி சாத்தனம்ன்றதுதான். அந்த திருவடிகளுக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சடகோபனாலே சபலத்துவம் சொல்லி அந்த பாதுகையை கொடுக்கறதுனால சபலமாயிடுச்சு. பின்பு பூர்வம் பிரதிஜமான தேவ காரியம் தடை கட்டினவாரே. ஏற்கனவே முதல்ல பிரதிஜை பண்ணது என்ன? தேவதைகளுக்கெல்லாம் ரட்சணம் பண்றது, ராவண வதம் பண்றதுதான் பிரதிஜை பண்ணேன். அது முடிஞ்சு போயிட்டு தலை கட்டினவாறே புஷ்பக விமானத்தாலே சாட்சாத் பலமான திருவடிகள் சுயமாங்கத்தங்களாய் இந்த திருவடிகளை தானே அங்க வரணும்னு பிரார்த்தனை பண்ணேன். ஓடி ஓடி வந்தார். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள வரணும் அப்படின்னு ஓடி ஓடி புஷ்பக விமானத்துல ஓடி வருது. அப்ப அந்த புஷ்பக விமானத்துல ஓடி வந்து சாட்சாத் பலமாக இருந்திருக்கிற திருவடி வந்து சேர்ந்துடுச்சு. அந்த திருவடிகள் சுயமாங்கத்தங்களாய் தானே வந்த ஆயத்ன லப்தங்களானபடி சொன்னான். அப்போ ஒன்றும் இவர் ஒண்ணுமே பண்ணல. இவர் பண்ணதெல்லாம் முதல்ல பண்ண சரணாகத்தினுடைய பலன் தான் இது தானா கிடைச்சு. ஆகையால பரதன் சரணாகதி வீணா போகல. பரதனுடைய சரணாகதியும் சஃலமா தான் ஆச்சு. அது அயோத்தியா காண்டத்துல நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. எப்படி அந்த சரணாகதியினுடைய ஒரு விசேஷாம்சத்தை வந்து சுவாமி தேசிகன் அற்புதமா காண்பிச்சார். இந்த விஷயத்துல உங்களுக்கு எதனா இன்னும் விஸ்தாரம் தெரிஞ்சுக்கணும்னு எதனா இருந்தாக்க சொல்லுங்க. இன்னைக்கு இது வரைக்கும் இருக்கட்டும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.